ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி வீடியோ லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஜாரில் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கணுங்க. கூட ஒரு 3 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து, அது கூட 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அது கூட சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், தனியா கலந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுணுங்க. விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கணுங்க. ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிங்க. ஒரே பக்கமாக ஊற்றாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிங்க. ஊற்றிட்டு அது தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லிம்லேயே வச்சுருங்க. முட்டை ஒரு சைடு வெந்துடுங்க. இன்னொரு சைடு மெல்லமாக திருப்பி போட்டு விட்டுருங்க. எல்லா முட்டையும் அதே மாதிரி திருப்பி போட்டுருந்தாங்க. அது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து விட்டுருங்க. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் இடியாப்பம் செஞ்சுருக்கேங்க. முட்டை குழம்புக்கும் இடியாப்பக்கும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், முட்டை குழம்பு, ரசம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.